மம்மி பேன் எடுத்துட்டு இருக்காங்க, டாடி பேனை குத்திட்டு இருக்காங்க. என்ன ஃபேமிலி? நம்ம ஃபேமிலி அந்த ஃபேமிலில நீயே இருக்கா? பேனை கொண்டு வந்து சேர்த்த எங்க இடத்துல பேன் எடுத்துட்டு வரா? எங்க போய் உருளுவான்னு தெரியல. எங்க போய் உருளாம ஜம்மக்கல் ரெண்டு. வாவ் மகளே. இல்ல சின்ன வயசுல நான் சின்ன வயசுல இருந்தப்போ எங்க ஊர்ல சொல்லுவாங்க, ரெண்டா பேன் கிடைச்சா ரெண்டு கொண்டாடி கிடைக்குமா? ரெண்டா பேன் கிடைச்சா வெளிநாட்டு மாப்பிள்ளைய கட்டிட்டு போவாங்களாம். பியானுக்கும் வெளிநாட்டு மாப்பிள்ளைங்க என்னங்க இது இருக்கு, லிங்க் இருக்கு. ரெண்டு பியானு ஜோடியா கிடைக்க வெளிநாட்டு மாப்பிள்ளைங்க என்ன லிங்க்னு எனக்கு தெரியல. கேட்டியா? அதாவது ஒரு பியானு புளுத்தி, பியானு புளுத்திக்கு நான் இருந்து பியானு குத்திட்டு இருந்தேன். எனக்கு சின்ன வயசுல இருந்து பியான் குத்த நல்லா பிடிக்கும். அதுல டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும் தெரியுமா? ஆல்ரெடி அந்த பியான் குத்துனா டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்ட் கேட்கறதுக்கு எனக்கு நல்லா பிடிக்கும். அதுக்காண்டி நான் பியான் குடுத்தா வந்து பியானை எடுத்துட்டு இருக்கேன், நான் வந்து குத்ததுக்கு வந்து இருக்கேன். கொண்டு வந்து சேர்த்தது யார்? உங்க மோயன் தானே? அந்த கேர்ள்ஸ் கட்ல போய் இருக்காதடா கேப்பானா? அவன் சின்ன பிள்ளை போய் இருப்பான். அவனுக்கு மண்டையில என்ன பாரு, மண்டையில ஒரு பியானு வந்திருக்கும். அந்த பியானு தானா உதிர்ந்து ஓடி இருக்கும். பியானு கரெக்டா தான் குத்துட்டு என்னையா இப்போ பியானு வர மாட்டேங்குறியா? ஒய் வாட்ஸ் தி ரீசன்? நான் வந்துட்டு பேன் வந்து விட்டது. அர்மன் பாபா வந்து பியானோ காடி இங்க பாரு, இந்த வாடுக்கு பாரு, இந்த வாடுக்கு பத்தியா பேன் நான் ரெண்டு. அப்ப ஆல்ரெடி ஒரு வெளிநாட்டு மாப்பிள்ள, இப்போ இன்னொரு வெளிநாட்டு மாப்பிள்ளையா? ஒரே இடத்துல இருந்து ரெண்டெண்ணம் கிடைச்சாதான் வெளிநாட்டு. அடியா ஒரே இடத்துல இருந்து ரெண்டு இப்போ மூணு கிடைச்சிருக்கா? அப்ப மூணு மாப்பிள்ளையா? மக்களே இந்த சொட்ட தரையில பேனு உளுந்தா தானா இறங்கி போயிடும். கேட்டீங்களா? அடுத்தும் உனக்குதான் வரும் இறங்கி. அதாவது அந்த நிறைய பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா வெளியில நல்ல மினிக்கிட்டு திரிவாள. கேட்டீங்களா? உள்ள பார்த்தா ஒரே புழுவனியா இருக்கும். அந்த கதை தான் இப்போ வரைக்கும் இல்லையா? உங்க மோன் தான் அப்பப்போ கொண்டு வந்து சேர்க்கிறான். நிறைய குட்டி போட்டுருக்குங்க. இவளுக்கு மண்டையில வந்துதான் ஏகப்பட்ட குட்டி போட்டுருக்கு. என் பிள்ளைக்கு தலையில இருந்து ஒன்னே ஒண்ணுதானே வந்திருக்கும். அது இவளுக்கு தலையில போய் குடும்பம் நடத்தி இருக்கு. குடும்பம் நம்மள குடும்பம் நடத்த விட மாட்டாங்க. எங்க மக்கள் பேரு மக்களுக்கு ஏன் மக்களே முறைக்காத. ஐயோ 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 அடிச்சுட்டா டக்குன்னு. பியானெல்லாம் குடும்பம் நடத்த விடுவாங்க தலையில. எந்த ஒரு நியாயம்? என்ன ஒரு நியாயம்? இந்த நியாயத்தை கேட்க நாதி இருக்கா? அது குடும்பம் நடத்தி குட்டியும் போட்டு விட்டாச்சு. சட்டுன்னு அவ்வளவுதான முடிஞ்சா? ஒரு பியான்ஜிக்கு 10 ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கேன், கிளிச்சாச்சாவா? இந்த பேருக்கு எவ்வளவு கேப் உள்ள வச்சிருக்கா பாரு. கையில இருக்கு. அப்பா என்ன பெரிய பேன்! இங்க பாரு என்ன பெரிய பேன் பாரு. இந்த மாதிரி பியான் கிடைக்கணுமே உலகத்துல. இந்த பாரு எப்படி குத்தியான்னு மட்டும் பாரு. எப்படி ஐயே சவுண்ட் கேட்கல. டக் சவுண்ட் கேட்கு. டக் சவுண்ட். அப்ப நீங்க என்ன டக்கா குவாக் குவாக்னு சத்தம் போடுவீங்க? அப்படி இல்ல மோனே, அது குவாக் சவுண்ட் இல்ல, டக் சவுண்ட். பழைய காலத்துல அந்த படியில இருந்துகிட்டு கீழே அந்த பிள்ளை இருத்தி அப்படி பாப்பா கேட்டியா? அது எனக்கு நல்லா பிடிக்கும் பாக்குறது. பட் அன்பார்ச்சுனேட்லி உன் மண்டையில எனக்கு பார்க்க தெரியல. கேட்டியா? அப்ப நீங்க என்ன பேனா பட் அப்படின்னு சொன்னீங்க. நான் பியான் நல்லா குத்துவேன் இந்த பழைய காலங்கள்ல. எங்க அக்கா மாரோல இருத்தி பியான் பார்க்க சொல்லுவாள். அவ்வளவு வசமா ஏமாத்தி என்ன பார்க்க வைப்பான். நான் பார்ப்பேன், ஒண்ணும் கிடைக்காது நமக்கு. இப்பவும் பாரு உன் மண்டையை நான் தேடியும் ஃபுல்லா உள்ள வெல்ல முடியாதான் இருக்கே தவிர பியானோ ஒன்னையும் காணல. வயசும் ஆகியாச்சு, கிழமையும் ஆகியாச்சு. என்னத்தை செய்ய ஆரிசுமா? 16 வயசு. எனக்கு என்னைக்குமே 30 வயசு தான். கேட்டீங்களா? மாறாது, கூடாது, குறையாது. அவ்வளவுதான். எங்க எழுதினாலும் 30 தான் எழுதுவேன். கேட்டியா? ஏன் பொண்டாட்டி என்னைக்கா ஒரு நாள் 35 எழுதுவான். நான் அந்த இடத்துல 30 எழுதிருப்பேன். எவனா ஒருத்தன் பார்த்து கேவலப்படுத்த போறான். குத்திட்டு பாருங்க, இவன் மட்டும் இல்ல, உங்க வீட்டுல இத மாதிரி தான் இருக்கும். நிறைய பேன் புழுத்தாங்க. ஆமா, அவங்க வீட்டுல உள்ள பிள்ளைகளும் பெண்களுக்கு இடையில போய் இருப்பேன். இல்ல அப்படி கிடையாது. பியான் எடுத்தாங்கன்னா போய் இருந்து குத்தி பாருங்க. அந்த சந்தோஷமே தானி சந்தோஷங்க. அப்படி குத்தும் போது கடக்னு சவுண்ட் கேட்கும். குத்தி பாருங்க. சரியா? வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் பொண்டாட்டி வந்து என்னமோ ஃபாரின் போயிருவா. ஃபாரின் ஏன்னா 2 ஜோடியா கிடைச்சிருக்கு. அதனால ஃபாரின் மாப்பிள்ள கிடைக்கும். ஃபாரினுக்கு போயிருவான்னு நினைக்கேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்சேபணம் இல்லை. மக்கள் போயிடும். வாட் பர்மிஷன் கேட்கறது?
பாய்.